இது பாலிட்டி. பிஒய்க்யூ. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ் முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டெல்லி 11வது அட்டவணை. இதில் மொத்தம் 29 கடமைகள் இருக்கும். இது எப்போ சேர்த்துருப்பாங்க, இல்லைனா எந்த திருத்தத்தின் மூலம் சேர்த்துருப்பாங்கன்னா 73வது திருத்தம் 1992 அதன்படி சேர்த்துருப்பாங்க. இதை சொல்கிற ஆர்டிக்கல் 243G. இதில் கட்டாய பணிகள், விருப்ப பணிகள் 2 இருக்கும். இந்த 73வது திருத்தம் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்குன்னா ஏப்ரல் 24, 1993. இந்த ஏப்ரல் 24 தான் தேசிய பஞ்சாயத்து தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். ஸோ ஆன்சர் டெல்லி 11வது அட்டவணை. செகண்ட் கொஸ்டின், 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டானது இது. ஆளுநர் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார். கரெக்டு. அது சொல்கிற ஆர்டிக்கல் 155. இவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர். கரெக்டு. ஏன்னா அந்த அமைச்சரவை கூடி அவங்க சஜஷன் சொல்கிறவங்க தான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். தேர்டு, வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமிப்பதற்கு மறைமுக தேர்தல் முறை வழங்கியது. இது அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஆனால் மறைமுக தேர்தல் முறை கிடையாது, மக்களால் ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லியிருப்பார். இதை நிர்ணய சபை வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபோர்த்து, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறை. கரெக்ட் தான். மறைமுக நியமனம்னா யாருக்குமே தெரியாது, அவங்களா சூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 and 2, 4 கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் சி.